ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா ரொம்ப சுலபமாகவும் எளிமையாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம், 4 பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நான் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுகியிருக்கேன். இதிலே நிறையா மஞ்சள் இருக்கிறனால நான் தனியாக மஞ்சள் ஆட் பண்ணலை. நீங்கள் மஞ்சள் போடலன்னா மசாலா பொடி போடும்போது ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி பழம் பொடியாகவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டதும் சிக்கன் ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனே உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்து வரட்டும். இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடிகள் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். சிக்கன் 3/4 பதத்துக்கு மேலே வந்துருச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் கடைசியில் சேர்த்திக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் சிக்கன் மசாலாவும் கூடவாவோ குறைவாவோ நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே சுக்கா மசாலா நம்ம வறுத்து அரைச்சி பண்ணுற ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை வேணாலும் பார்த்துக்கோங்க. இது சிம்பிளாக பண்ணலாம். பிரியாணிக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு எல்லாமே இது ப்ரிப்பேர் பண்ணுறது சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பொடிகளினுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 டம்ளருக்கும் குறைவாக ஊற்றினாவே போதும். மூடி போட்டு சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி சுருண்டு வரட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னொரு 2-3 நிமிஷம் இருந்தால் தண்ணி நமக்கு வற்றி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். கடைசியில் சேர்க்கும் பொழுது அந்த மிளகுனுடைய வாசனையும் நல்லாயிருக்கும். நீங்கள் முன்னாடியே சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். பட் கடைசியில் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ட்ரையாக பிறண்டு வந்துடுச்சு. சூப்பராக நம்மளுடைய சுக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி நம்ம இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.